JJK Properties Private Limited தொடக்க விழா நம்பிக்கை 2026 என்ற தலைப்பில் மிக விமர்சையாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெரிய மனிதர்களையும், தாய்மார்களையும், குழந்தைகளையும் நான் நினைக்கிறேன், இங்கே இன்வெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ் என்று இந்த நிறுவனத்தோடு பயணிக்கக்கூடிய பலர் வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதோடு JJK ப்ராப்பர்ட்டிஸினுடைய அந்த நிறுவனத்தினுடைய ஊழியர்களும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல விழா இது. இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அன்பு நண்பர் ஜான் பீட்டர் அவர்கள் என்னை அழைத்த போது நான் கேட்டேன், இது என்ன நிகழ்வு என்று கேட்டேன். இது எந்த மாதிரியான ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டேன். செலிப்ரேஷன் மாதிரி இருக்குமா, ஏதாவது ஸ்பீச்லாம் இருக்குமா, என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, எல்லாரையும் என்னோடு பயணிக்கக்கூடியவர்களை, என்னுடைய வெற்றிக்கு காரணமானவர்களை, நான் பெரிதும் மதிக்கக்கூடியவர்களை, நான் அன்பு செலுத்தக்கூடியவர்களை, என் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களை நான் வரவழைத்து அவர்களோடு நான் என்னுடைய நிறுவனத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்பக்கூடிய ஒரு குடும்ப விழா என்று சொன்னார். உண்மையிலே இங்கே பார்க்கும் பொழுது அது இந்த அரங்கத்தில் அது வெளிப்படுது. ஒரு குடும்ப நிகழ்வாக திரு ஜான் பீட்டர் அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். சகோதரி சொன்னாங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படிலாம் கிடையாது. நான் இந்த ஊரை சேர்ந்த ஒரு எளிமையான மனிதன். இன்றைக்கு எனக்கு ஒரு பின்புலம் இருக்கிறது, அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மேடையில் அதை நான் வெளிப்படுத்தவும் விரும்பலை. ஏன்னா நான் ஜான் பீட்டருடைய நண்பராக தான் இங்கே வந்திருக்கேன். வேறு பதவியில் இருக்கக்கூடியவராக இங்கே வரல. அந்த அடிப்படையில் நான் வாழ்த்துறை தான், இது என்னுடைய வாழ்த்தை தான் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அந்த வாழ்த்து செய்தி, அந்த நம்பிக்கைங்கிற சொல்லை அடிப்படையாக கொண்டு என்னுடைய வாழ்த்து இருக்குமாறு நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பு பேசிய ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. நம்பிக்கை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொன்னாங்க. எனக்கு பயமாக போயிடுச்சு. ஐயோ, நம்ம ஏதோ சில கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கிறோம், ஐயா பேசிட்டாருன்னா நமக்கு எதுவும் மேட்டர் இருக்காதுன்னு நினச்சேன். ஏன்னா பொதுவாக மேடையில் பேசுறதுங்கிறது ஒரு கலை, ஒரு ஆர்ட், ஒரு ஸ்கில். எல்லாரும் கீழே பேசிகிட்டு இருப்போம், ஆனால் மேடையில் பேசுகிறது, பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது ஒரு எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங், ஒரு ஆர்ட், ஒரு பெரிய ஸ்கில். அது அந்த ஸ்கில் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக எப்போ மாறும்னா கண்டென்ட்டில் தான், சப்ஜெக்ட் மேட்டரில் தான் அந்த ஸ்பீச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடிப்படையில் நான் ஒரு பேராசிரியர், அதுக்கு பிறகு ஒரு அரசியல் முகம். ஆனால் நாங்கள் பேசக்கூடிய சப்ஜெக்டுக்காக என்ன பண்ணுவோம்னா, நம்ம பார்க்குறது, நம்ம கேட்குறது, நம்ம படிக்கிறது. நான் பொதுவாக அதை பாக்கைப்பான்னு சொல்லுவேன். இந்த பார்க்குறது, கேட்குறது, படிக்கிறது, இதில் தான் சப்ஜெக்ட் கிடைக்கும். அப்போ நான் இந்த ஸ்பீச்சுக்காக நான் எதையுமே ப்ரிப்பேர் பண்ணலை. எங்கேயும் பார்த்ததையோ கேட்டதையோ படித்தது இல்லை. ஆனால் ஒரு செய்தி மட்டும் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. என்னோட இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்து வந்த, என்னையும் திரு ஜான் பீட்டரையும் இணைத்த என் அன்பு மருமகன், ஆக்சுவலி எங்கள் அக்கா பையன், ஒரு வங்கி மேலாளர் பிரபு, அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். இதை நான் பேசலான் இருக்கேன் பிரபு, நல்லா இருக்குமா அப்படின்னு. இந்த நம்பிக்கைன்னு இருக்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள், அதை நான் மூணாக பிரிக்கிறேன் நண்பர்களே. ஒன்று, மற்றவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை, அது ஆண்டவன் உட்பட அதை ரொம்ப ஈஸியாக வச்சிடணும். அதை மேலே உள்ளவன் பார்த்துக்குவான், எங்கள் கம்பெனி பார்த்துக்கும், என் கட்சி பார்த்துக்கும், எங்கள் அப்பா பார்த்துக்குவார், என் ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் எனக்கு துணை நிற்பாங்க, என்னுடைய குடும்பம் எனக்கு இருக்கும், எங்கள் ஊர் பார்த்துக்கும். இப்படி ரொம்ப சுலபமாக நாம் மற்றவர்கள் மீது தினந்தோறும் ரொம்ப எளிமையாக நம்பிக்கை வச்சிடணும். அது சரி தப்புன்னு நான் உள்ள சொல்லலை. ஆனால் அடுத்தவர்கள் மீது நாம் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் வைக்க வேண்டிய நம்பிக்கை நம்மீது நம்பிக்கை வைப்பது குறைவாக இருக்கிறது. யாரெல்லாம் தன் மீது நம்பிக்கை வைத்தார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய அன்பு சகோதரர் ஜான் பீட்டரை போல அவர் நினைத்திருந்தால், மற்றவர்களே சார்ந்திருந்தால் அது தப்புன்னு சொல்லலை. ஏன்னா அவருக்கு மற்றவர்கள் மீது நம்பிக்கை இருக்க போய்தான் கஸ்டமரை, இன்வெஸ்டாரை, பல பேர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். இருந்தாலும் தன் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்குது. ஆனால் நான் இங்கே சொல்ல வந்த செய்தி அது அல்ல. நாம் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதோ, நம் மீது நாம் நம்பிக்கை வைப்பதோ பெரிதல்ல. என் அருமை நண்பர்களே,
இந்த அரங்கத்தில் நான் சொல்வது, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு மிகச் சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு புகழ்பெற்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்கள் நம்மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த நம்பிக்கையை இன்றைக்கு என்னுடைய அன்பு நண்பர் ஜான் பீட்டர் பெற்றிருக்கிறார். அது ரொம்ப பெரிய விஷயங்க. அவ்வளோ ஈஸியாக யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு முறை நாம் நம்மளுடைய நம்பிக்கையை இழந்து விட்டோம்னா திரும்ப அந்த நம்பிக்கை பெறுவது ரொம்ப கஷ்டம். அவர் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை எடுத்து பண்ணும்போது அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் மேலே சில பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவர்கிட்ட பொருள் இடம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் ஒரு டெய்லராக ஆரம்பித்து ஒரு சாதாரண புரோக்கராக உள்ளே சின்ன லெவலில் பிஸ்னஸை ஒரு ப்ரொமோட்டராக உள்ளே இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரைவேட் லிமிட்டடாக மாறினா, நான் ஒரு MBA ப்ரொஃபஸர், எனக்கு தெரியும். ஒரு ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண தனி மனிதன் சோல் ப்ரொப்ரைட்டர்லேருந்து ப்ரைவேட் லிமிட்டடாக மாறினது என்பது ஒரு மாபெரும் சாதனை. இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக அவருக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த நம்பிக்கையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் சார். இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நம்பிக்கையை பெற்றால் தான் வாக்குகளை பெற முடியும். அப்படின்னா தான் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்க. இவர் நமக்கு சரியா இருப்பார், இவர் நமக்கு சேவை செய்வார், இவருக்கு நல்லது செய்வார். நம்பிக்கை பெற்றால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒருத்தர் ஆட்சியில் அதிகாரத்தில் உட்கார முடியும். ஒரு எம்ப்ளாயை வேலைக்கு எடுக்கும், இவர் சரியான ஆளாக இருப்பார்னு சொன்னால் தான் வேலையை முதலாளி கொடுப்பார். இவர் சரியான ஆள் அப்படின்னா தான் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நான் விசாரித்தவரை ஜான் பீட்டர் சார் எப்படி அப்படின்னு கேட்டால், அவர்கிட்ட இடம் வாங்கலாங்க, அவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணலாங்க, தொழில் சுத்தமாக பண்ணுறாரு, டாக்குமெண்ட் பக்காவாக இருக்குது. ஏன்னா கோவில்பேட்டில் நானும் 90ல் இருந்திருக்கிறேன். எவ்வளோ பேர் நான் என் கண்ணு முன்னாடி சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க. பல பேர் இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரர்களாக மாறியதை பார்த்துருக்கிறேன். ஆனால் எத்தனை பேரிடம் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுன்னு பார்த்தா, அவர் போனதுக்கப்புறம் பின்னாடி சொல்லுவாங்க, இவர் எப்படி இருந்தாருன்னு தெரியுமா, எப்படி இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்துச்சுன்னு தெரியுமா, அசட்ஸ்லாம் வந்துச்சுன்னு தெரியுமா, எப்படி சம்பாதிச்சாருன்னு தெரியுமா, நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? நம்ம கூட தான் இருக்கிறேன். ஆனால் நம்ம ஊர்லேயே நான் விசாரித்தவரை ரியல் எஸ்டேட் தொழிலில் நேர்மையோடு தொழிலை சுத்தமாக சட்டத்துக்குட்பட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்தார், கமிஷன் கிடையாதுன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருந்தார். அது எனக்கு ஒன்றுமே புரியல. கமிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் மிகப்பெரிய நம்பிக்கையை நம்ம ஜான் பீட்டர் பெற்றிருக்கிறாரு. ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நம்பிக்கை நாமும் நம்மீது வைப்போம், மற்றவர்கள் மீதும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வைப்போம். மிக குறிப்பாக மற்றவர்கள் நம்மீது நம்பிக்கை வரக்கூடிய அளவிற்கு நாம் உழைப்போம், செயல்படுவோம் என்று கூறி, ஒரு கோவில்பட்டியில் இன்னைக்கு ஒரு பிரைவேட் லிமிடெட் உதயமாக இருக்குது. இந்த JJK ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் கோவில்பட்டியில் தன்னுடைய காலை பதித்து இந்தியா முழுக்க அல்ல, உலகமெல்லாம் செல்லணும். எல்லா இடங்கள்லையும் உங்களுடைய தொழில் மிகப்பெரிய அளவிற்கு வளரணும். அதற்கு எங்களை போன்ற நண்பர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நாங்களும் உங்களை பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.